ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி சுவையான பொரி ஹல்வா எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பொரியை வச்சு தான் நம்ம ஒரு வித்தியாசமான ரெசிபி செய்ய போகிறோம். எப்பயுமே பொரி நமக்கு நீண்டு போச்சுன்னா அது நமக்கு போனாலும் சரி, அது மசாலா பொரி அந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபியாக நம்ம செய்வோம். ஆனால் இந்த இதில் வந்து நாங்கள் அந்த பொரியை நல்ல ஆரோக்கியமாக ஒரு கலரும் சேர்க்காம சீனியும் சேர்க்காம வெல்லத்தை வச்சு ஒரு ஆரோக்கியமான பொரி அல்வா தான் செஞ்சுருக்கோம். வாங்க இந்த பொரி அல்வா எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம 3 கப் போல் பொரி எடுத்திருக்கோம், 1 கப் போல் வெல்லம் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, நெய் ஒரு 3 ஸ்பூனு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கோம். நம்ம வந்து 3 கப் போல் பொரி எடுத்திருக்கோம். இந்த பொரியை வந்து நம்ம தண்ணியில் வந்து நல்லா ஊற வைக்கணும். நல்லா பிசைஞ்சு கழுவி ஊற வைக்கணும். குறைஞ்சது 10 நிமிஷம் போல் அதை வந்து அப்படியே விட்டுறணும். அப்போ தான் இது நல்லா ஊறும். அரைக்கும் போது உங்களுக்கு திப்பி இல்லாமல் வரும். இப்போ வந்து 1 கப் வெல்லம் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு 1 கப் போல் தண்ணி விட்டுக்கணும். இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம பாகு காய்ச்சணும். இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கணும். இப்போ தண்ணியில் ஊற வச்ச பொரியை நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிருங்க. புழிஞ்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அந்த பொரியை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வந்து வடிகட்டி ஆற வச்ச அந்த வெள்ளைப்பாகையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பை அதில் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா செவந்த பிறகு நம்ம வச்சுருக்க பொரிக்கலவையை வந்து அதில் சேர்த்து நல்லா கிளறணும். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிட்டே வரணும். அடி வந்து ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம கிளறணும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கொஞ்சோண்டு நெய்யும் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் உங்களுக்கு ஒன்று திரண்டு அல்வா பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து இறக்கிக்கலாம். நம்ம வந்து 3 கப் போல் பொரி யூஸ் பண்ணோம். இதில் வந்து நமக்கு 1 கப் போல் நமக்கு அல்வா கிடைக்கும். நம்ம இதை வந்து பொரி யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்மளால் நம்ப முடியாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ குட்டீஸ்க்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். இது ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. ஏன்னா நம்ம வந்து இதில் ஒயிட் சுகரும் சேர்க்கலை, நம்ம வந்து வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். பாருங்கள், சுட சுட சுவையான பொரி அல்வா சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.